அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நாம ஒரு ஒரு ஆழமான பயணத்துக்கு தயாராக இருக்கோம். இது வெளியுலக பயணம் இல்ல, நமக்குள்ளேயே நடக்க போற ஒரு பயணம். இமாம் அல் கசாலியோட போதனைகள அடிப்படையா வச்ச ஒரு விரிவுரை. இதுல ஆன்மீக இதயம், வாழ்க்கையோட நோக்கம், உண்மையான சந்தோஷம்னா என்னன்னு இப்படி பல விஷயங்கள அலசுது. இதுல இருக்கிற ஒரு மைய கருத்து என்னன்னா, நமக்குள்ளேயே ஒரு பெரிய ராஜ்யம் இயங்கிட்டு இருக்கு. அந்த ராஜ்யத்தோட ராஜா நம்ம இதயம். அறிவுதான் மந்திரி. நம்மளோட புலன்கள் எல்லாம் ஒற்றர்கள். ஆசையும் கோபமும் சேவகர்கள். இந்த உருவகம் கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல? இந்த உள் உலக ராஜ்யம் எப்படி வேலை செய்யுது? இதுக்கும் நாம வெளியில பாக்குற உலகத்துக்கும் என்ன சம்பந்தம்? வாங்க, இத பத்தி விரிவாக அலசுவோம். ஆமா. இந்த உள்ராஜ்யத்தோட அஸ்திவாரமே ஒரு ஆச்சரியமான விஷயத்திலிருந்து தொடங்குது. அதாவது மனிதன் இயல்பிலேயே நல்லவனா படைக்கப்பட்டிருக்கான் என்ற கருத்துல இருந்து. அந்த ஆதாரம் ஃபித்ரா அப்படிங்கிற ஒரு வார்த்தைய ரொம்ப அழுத்தமா சொல்லுது. அப்படின்னா மனிதனோட இயல்பு, அவனோட கோர் செட்டிங் நன்மைக்கு சாதகமா தான் இருக்கு. ஒரு நிமிஷம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா சில தத்துவங்கள் எல்லாம் மனிதன் பிறப்பிலேயே பாவி அல்லது அவனோட இயல்பே தீயதுன்னு சொல்லுது. ஆனா இங்க நாம இயல்பிலே நல்லவங்க, நம்மளோட டிஃபால்ட் செட்டிங் குட்னஸ் அப்படின்னு இந்த ஆதாரம் சொல்லுது. அப்போ தீமை எங்க இருந்து வருது? அருமையான கேள்வி. தீமை என்பது அந்த நல்ல இயல்பிலிருந்து விலகி போறது தான். அதாவது அது ஒரு கரப்ஷன் ஆஃப் தி ஒரிஜினல் சாஃப்ட்வேர், ஒரு பிழை மாதிரி. இதோட தொடர்ச்சியா பார்த்தா நம்மளோட பசி, கோவம், ஆசைகள்னு நம்ம நெகட்டிவா பார்க்குற எல்லா உணர்வுகளுமே ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அது அதோட லிமிட்ல இருக்கிற வரைக்கும் அது நல்லது தான். உதாரணமா, கோவம் அதோட சரியான இடத்துல இருந்தா அது வீரமா மாறும். ஆசை சரியான அளவுல இருந்தா அது லட்சியமா மாறும். சரி, இப்போ அந்த ராஜ்யத்தோட உருவகத்துக்கு வருவோம். ஆசைகளையும் கோபத்தையும் ஆன்மாவின் சேவகர்கள்னு ஆதாரம் சொல்லுது. நாம பொதுவா ஆசைகளையும் கோபத்தையும் நம்ம எஜமானர்கள் மாதிரி நம்மள ஆட்டி படைக்கிற சக்திகளா பாக்குறோம். ஆனா இங்க அது சேவகர்கள்னு சொல்லப்படுது. அதோட வேலை என்ன? அதோட முதல் வேலை இந்த உடம்ப பாதுகாக்கிறது. யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல நம்ம ஆன்மா வாழ்றதுக்கு இந்த உடல் ஒரு வாகனம் மாதிரி. அந்த வாகனத்துக்கு எரிபொருள் வேணும், பராமரிப்பு வேணும். பசிங்கிற சேவகம்தான் அந்த வாகனத்துக்கு எரிபொருள் தேவைன்னு நமக்கு சிக்னல் கொடுக்குது. ஆபத்து வரும்போது கோபம்ங்கிற சேவகம்தான் நம்மள பாதுகாக்க முன்னாடி நிக்குது. ஆக இந்த சேவகர்கள் உடம்ப நல்லபடியா பார்த்துக்கிட்டே ஆன்மா தன்னோட பயணத்தை தொடர உதவி பண்ணுது. ஓகே, சேவகர்கள் உடம்ப கவனிச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் புலன்களோட பங்கு வருது. அவற்ற ஒற்றர்கள் அல்லது ஜவாசீஸ்னு சொல்றது செமையா இருக்குல்ல? ஏன் ஒற்றர்கள்? ஆமா. அரபில ஜஸ்ஸா அப்படிங்கிற மூல வார்த்தைக்கு துருவி அறிதல் அல்லது உளவு பார்த்தல்னு அர்த்தம். நம்ம புலன்களை தானே பண்ணுது. கண்கள் சும்மா இல்லாம அங்கேயும் இங்கேயும் அசைஞ்சு தகவல்களை சேகரிக்குது. காதுகள் சுத்தி இருக்கிற சத்தங்களை தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கு. மூக்கு வாசனையை தேடுது. ஒரு ராஜ்யத்தோட ஒற்றர்கள் மாதிரி நம்ம புலன்கள் வெளியுலகச் சூழலை 24/7 உளவு பார்த்து தகவல்களை திரட்டிட்டே இருக்கு. அப்போ இந்த ஒற்றர்கள் சேகரிக்கிற தகவல்கள் எல்லாம் யார்கிட்ட போகுது? இந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ட யார்கிட்ட சமர்ப்பிக்கிறாங்க? இங்க தான் அந்த அரசாங்க அமைப்பு உள்ள வருது. இந்த ஒற்றர்கள், அதாவது புலன்கள், தங்களோட அறிக்கைய அறிவு அல்லது அக்ல் அப்படின்னு சொல்லப்படுற மந்திரி கிட்ட சமர்ப்பிக்கிறாங்க. அந்த ஆதாரம் அறிவு ஒரு சிராஜ், அதாவது விளக்குன்னு ரொம்ப அழகா வர்ணிக்குது. ஒற்றர்கள் கொண்டு வர்ற தகவல்கள் எல்லாம் வெறும் ரா டேட்டா தான். அந்த ரா டேட்டாவை வச்சு இந்த அறிவுங்கிற விளக்கு தான் யதார்த்தத்தை பகுப்பாய்வு செஞ்சு, ஓ இது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்குன்னு ஒரு புரிதலுக்கு வருது. நில்லுங்க. அப்போ அறிவு தான் இந்த ராஜ்யத்தோட உச்சபட்ச அதிகாரமா? நம்ம நவீன உலகத்துல பகுத்தறிவு தான் ராஜான்னு நம்ம நினைக்கிறோம். இந்த ஆதாரம் அதை ஏத்துக்கலையா? இதுதான் இந்த போதனையோட முக்கியமான திருப்புமுனை. இல்ல, அறிவு உச்சபட்ச அதிகாரம் கிடையாது. அறிவு இதயத்துக்கு சேவை செய்யுது. அது வெறும் ஒரு ஆலோசகர் தான், ஒரு மந்திரி தான். அந்த ஆதாரம் சொல்ற மாதிரி அறிவு ஒரு விளக்கு. ஆனா அந்த விளக்கோட ஒளியில யதார்த்தத்தை, ஏன் தெய்வீக ஒளிய கூட பார்க்கறது யாருன்னா அது ராஜாவான இதயம் தான். இந்த ராஜ்யத்தோட உண்மையான ராஜா, த அல்டிமேட் டிசிஷன் மேக்கர், நம்ம இதயம் தான். அப்போ அறிவுக்கும் இதயத்துக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே புரிஞ்சுக்கிறது தானே? இங்கேதான் பசர் மற்றும் பசீராங்கிற வேறுபாடு வருதுன்னு நினைக்கிறேன். இது வெறும் பாக்குறதோட சம்பந்தப்பட்டது இல்ல இல்லையா? நிச்சயமா. பசர் அப்படிங்கிறது நம்மளோட புறக்கண்ணால பார்க்கறது. உங்க கண்ணு முன்னாடி ஒரு மரம் தெரியுதுன்னா அது பசர். ஒரு கேமரா போட்டோ எடுக்கிற மாதிரி அது முன்னாடி இருக்கிற உருவத்தை அப்படியே பதிவு பண்ணும். ஆனா பசீராங்கிறது அகப்பார்வை, இதயத்தோட உள்கண்ணால பார்க்கறது.
அது வெறும் மரத்தை பார்க்காது. அப்போ அது என்ன வாலம் பார்க்கும்? ஒரு உதாரணம் சொல்லுங்களா? அதே மரத்தை எடுத்துக்குவோம். பசிர் அந்த மரத்தோட உயரம், இலைகளோட நிறம், கிளைகளோட வடிவத்தை மட்டும்தான் பார்க்கும். ஆனா பசீரா அந்த மரத்துக்குள்ள இருக்கிற உயிரை பார்க்கும், அந்த மரத்தை படைச்ச இறைவனோட ஆற்றலை பார்க்கும், அந்த மரம் எப்படி பூமிக்குள்ளிருந்து தண்ணிய உறிஞ்சி வாழுதுங்கிற அதிசயத்தை பார்க்கும். அதாவது பசீரா வெளிப்புற வடிவத்தை கடந்து அதோட உள் அர்த்தத்துக்குள்ள போகும். இதத்தான் ஆதாரம், இபரா, அதாவது கடந்து செல்லுதல்னு சொல்லுது. புலன்கள் இந்த உலகத்தோட நின்னுடும். ஆனா இதயத்தால அடுத்த உலகத்தோட யதார்த்தத்தை கூட உணர முடியும். வாவ்! அப்போ திருக்குரான் சில இடங்கள்ல பஸ்ஸர் உடையவர்களே அப்படின்னு கூப்பிடும்போது அது கண் இருக்கிறவங்களேன்னு சொல்லல, உள் பார்வை இருக்கிறவங்களே வெறும் தோற்றத்தை பார்த்து ஏமாந்துராதீங்க, அதுக்குள்ள இருக்கிற அர்த்தத்தை பாருங்கன்னு சொல்ற ஒரு அறைகூவலா? அது உங்க பசீராவை பயன்படுத்துவதற்கான அழைப்பு. ஆதாரம் இதுக்கு ஒரு அற்புதமான உதாரணம் கொடுக்குது. குரானை ஓதும்போது அதோட அழகான அரபி எழுத்துக்களையும் ஓதுற ஓசையையும் மட்டும் ரசிக்கிறது பசர். ஆனா அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான அர்த்தக்கடல்ல மூழ்கிறது தான் பசீரா. அந்த கடலுக்குள்ள போக இதயத்தோட அகப்பார்வை தான் தேவை. சரி, இப்போ எனக்கு ஒரு விஷயம் புரியுது. புலன்களின் இன்பம் பத்தி ஆதாரம் சொல்ற ஒரு விஷயம் என்ன ரொம்ப யோசிக்க வச்சது. நல்லா சாப்பிடுறது, ஷாப்பிங் பண்றது மாதிரியான உலக இன்பங்கள்லாம் தற்காலிகமானதுன்னும், அது முடிஞ்சதும் நமக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சி வருதுன்னு சொல்லுது. இது நம்ம எல்லாருக்குமே அனுபவமான ஒரு விஷயம். ஏன் அப்படி நடக்குது? ஏன்னா அந்த குற்ற உணர்ச்சி இதயத்திலிருந்து வருது. அது ராஜாவோட அதிருப்தி. யோசிச்சு பாருங்க, நீங்க சாப்பிட்ற நல்ல உணவு, வாங்குற புது வடை எல்லாமே உடம்புக்கும் புலன்களுக்கும், அதாவது அந்த சேவகர்களுக்கும் ஒற்றர்களுக்கும் கிடைக்கிற தற்காலிக சந்தோஷம். ஆனா ராஜாவான இதயத்தோட உண்மையான சந்தோஷம் அதுல இல்ல. அதோட உண்மையான உணவு, உண்மையான மகிழ்ச்சி மறுமையோட இன்பத்திலையும் தெய்வீக சிந்தனையிலையும் தான் இருக்கு. அதனாலதான் ஒரு சின்ன உலக சந்தோஷத்துக்கு அப்புறம் ச்சே, இதுக்காகவே இவ்வளவு ஆசைப்பட்டோன்னு இதயம் நம்மகிட்ட பேசுது. அதுதான் அந்த குற்ற உணர்ச்சி. அப்போ ஒரு தூய்மையான இதயம், அதாவது ஆதாரம் சொல்றேன், கல்புன் சலீம் இருக்கிற ஒருத்தர் மழைய பார்க்கும்போது ஐயோ டிராஃபிக் ஜாம் ஆயிடுமேன்னு புலம்பாம அந்த மழைய அனுப்பின இறைவனை புகழ்றதுல தன் சந்தோஷத்தை கண்டடைவாருன்னு சொல்றீங்க. ஆமா, ஏன்னா அவரோட கவனம் வேற இடத்துல இருக்கு. அவரோட ராஜ்யத்தோட நோக்கம் உயர்ந்தது. அது இந்த உலகத்தோட சின்ன சின்ன விஷயங்கள்ல சிக்கி தவிக்காது. அதோட பார்வை பசீராவா இருக்கிறதுனால அது மழைய வெறும் தண்ணீரா பார்க்காது, இறைவனோட கருணையா பார்க்கும். இப்போதான் இந்த விவாதத்தோட மிக முக்கியமான கட்டத்துக்கு வரும். ஆதார சொல்ற ஒரு வரி, சூழ்நிலை சரியில்லை என்பதல்ல, நீங்கள் தான் சரியாக இல்லை. இது கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பார்வை. நம்ம உள்ளுலகம் குழப்பமா இருந்தா நம்ம வெளியுலகமும் குழப்பமா தான் தெரியும்னு சொல்லுது. கரெக்ட். இது ஒட்டுமொத்த பொறுப்பையும் நம்ம கையில கொடுக்குது. நாம எப்பவுமே வெளியில காரணம் தேடுறோம். என்னோட வேலை சரியில்லை, என் குடும்பம் சரியில்லை, நாடு சரியில்லைன்னு. ஆனா அல் ஹசாலி சொல்றார், பிரச்சனை வெளியில இருக்கிற கண்ணாடியில இல்ல, உள்ளே இருக்கிற நம்ம பார்வையில தான் இருக்குன்னு. இதுக்கு இஸ்மாயில் நபியோட 2 மனைவிகளை ஆதாரமா உதாரணமா காட்டுது. 2 பேருக்கும் ஒரே மாதிரியான கஷ்டமான பாலைவன வாழ்க்கை தான். ஆனா மனைவியோட உள்மன யதார்த்தம் நொறுங்கி போயிருந்தது. அவங்க எப்பவும் குறை சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா 2வது மனைவியோட உள்மனம் சீரா, நன்றி உணர்வோட இருந்துச்சு. இந்த உள்மன நிலைதான் அவங்க பார்த்த உலகத்தையே மாத்தி அமைச்சது. இது தனிப்பட்ட நபர்களுக்கு மட்டும் இல்ல, ஒரு முழு சமூகத்துக்கும் நாகரிகத்துக்கும் கூட பொருந்துமா? கரியா மற்றும் மதீனான்னு 2 வார்த்தைகள் ஆதாரம் ஒப்பிடுது. ஆமா, இது ரொம்ப ஆழமான கருத்து. அரபியில 2மே ஒரு ஊரையோ நகரத்தையோ குறிக்கிற வார்த்தைகள் தான். ஆனா குர்ஆன் கரியாங்கிற வார்த்தைய பெரும்பாலும் எதிர்மறையான அர்த்தத்துல, அநியாயம் நடக்கிற ஆன்மீக வறட்சி உள்ள இடங்களை குறிக்க பயன்படுத்துது. ஆனா மதீனா அப்படி இல்ல. அது தீன், அதாவது வாழ்க்கை நெறிங்கிற வார்த்தையிலிருந்து வருது. அது ஒரு நாகரிகத்தை குறிக்குது. ஒரு நகரம் அதோட உயரமான கட்டடங்களாலேயோ தொழில்நுட்பத்தாலேயோ மதீனாவாக்கிறாது. அங்க வாழ்ற மக்களோட தூய்மையான ஆன்மாக்களால, அவங்களோட கல்புன் சலீம் மூலமா தான் அது நாகரிகம் அடையுது. ஆக உண்மையான நாகரிகம் உள்ள இருந்து வரணும், வெளியிருந்தும் இல்ல. இப்போ நம்ம உரையாடல் இன்னும் ஆழமாகுது. நாம நம்ம யதார்த்தத்தை எப்படி பண்படுத்துறோம் அல்லது உருவாக்குறோங்கிறத பத்தி பேசுது. இது நாம சிந்திக்கிற மொழியிலிருந்து தொடங்குதுன்னு அந்த ஆதாரம் சொல்லுது. இது தமிழ், ஆங்கில மாதிரியான மொழிகளை பத்தி பேசல இல்லையா? இல்லவே இல்ல. இது நம்ம சிந்தனையோட மொழிய பத்தி பேசுது. நம்ம மனசுக்குள்ள நம்ம எந்த மொழியில, எந்த உலக பார்வையோட சிந்திக்கிறோங்கிறத பத்தி பேசுது. அந்த சிந்தனை மொழிதான் நம்ம உலக பார்வையை வடிவமைக்குது.
நீங்க ஒரு பொருள்வாத நுகர்வு கலாச்சார மொழியில சிந்திச்சா இந்த உலகத்தை நீங்க சுரண்டப்பட வேண்டிய ஒரு சுரங்கமா, அனுபவிக்கப்பட வேண்டிய ஒரு போக பொருளா மட்டும்தான் பாப்பீங்க. அதோட விளைவுதான் இன்னைக்கு நம்ம பார்க்குற சுற்றுச்சூழல் மாசுபாடு, சுரண்டல், மன அழுத்தம் எல்லாமே. ஆனா ஒருத்தர் ஆதாரம் சொல்ற மாதிரி குரானின் மொழியில சிந்திச்சா என்ன நடக்கும்? அப்போ அவரோட உலகப்பாகவை அலைகீழா மாறிடும். அவர் ஒரு மரத்தை வெறும் மரக்கட்டையா பார்க்க மாட்டார். இறைவனோட உயிருள்ள படைப்பா, இறைவனை துதி செஞ்சிட்டு இருக்கிற ஒரு ஜீவனா பாப்பார். அவர் அந்த உலகத்தை இரக்கத்தோடையும் மரியாதையோடையும் அணுகுவார். ஏன்னா அவரோட கிப்லா, அதாவது அவரோட திசை, அவரோட நோக்கம் ஆகிராங்கிற மறுமைய நோக்கியதா இருக்கும். இந்த உலகத்துல அவர் செய்யற ஒவ்வொரு செயலும் அந்த மறுமைக்காக இந்த உலகத்தை பண்படுத்துறதா தான் இருக்கும். அவர் அந்த உலகத்துல ஒரு பயணி மாதிரி இருப்பார், உரிமையாளர் மாதிரி இல்ல. ஆக இந்த ஆய்வின் மூலம் நாம் புரிந்து கொண்டது இதுதான். நமக்குள்ளே ஒரு முழுமையான ராஜ்யம் இருக்கிறது. அதன் ராஜா நமது இதயம். புலன்கள்ங்கிற ஒற்றர்கள் சேகரிக்கும் தகவல்களைக் கொண்டு அறிவோங்கிற மந்திரியின் விளக்கின் ஒளியில் வெறும் வெளிப்புற தோற்றத்தைக் கடந்து உள்ளர்த்தத்தை பார்க்கும் பசீரா என்ற மகாசக்தி அந்த இதயத்திற்கு உண்டு. சரியா சொன்னீங்க. நம்முடைய அகராட்சியம் சீராக அமைதியா இருந்தா புற உலகமும் நமக்கு அப்படிதான் தெரியும். நம் எண்ணங்களின் மொழிதான் நாம் இந்த உலகத்தை எப்படி உருவாக்குகிறோம் என்பதை தீர்மானிக்கிறது. நாம இந்த உலகத்தை ஒரு போர்க்களமா பார்க்கிறோமா இல்ல இறைவனோட தோட்டமா பார்க்கிறோமா என்பது நம்ம உள்மன ராஜ்யத்தோட நிலையை பொறுத்தது. இந்த ஆய்வை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த ஆதாரம் ஒரு விஷயத்தை குறிப்பிடுது. இந்த உலகத்துல பிறக்கிறதுக்கு முன்னாடி நம் ஆன்மாக்கள் எல்லாம் இறைவன்கிட்ட ஒரு சாட்சியம் அளிச்சதாவும், ஆனா மனிதன் இன்சான் அதை மறந்துவிட்டான் நசியா என்றும் சொல்லுது. திருக்குரான் அதை நினைவுபடுத்துற ஒரு திக்ராக வந்திருக்கு. அப்படியானால் நீங்க அனுபவிக்கிற ஒவ்வொரு ஆன்மீக தேடலும், உங்களுக்கு ஏற்படுற ஒவ்வொரு உள்ளுணர்வும் நீங்க புதிதா ஒன்ன கத்துக்கிறதில்ல. மாறாக நீங்க ஆதியில அறிஞ்ச உங்க ஆன்மாவுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒன்ன மீண்டும் நினைவு கூறுகிற ஒரு பயணமா இருக்கலாம் அல்லவா? இதை சிந்தித்து பாருங்கள்.